ஹோம்மேட் அக்ரிலிக் பெயிண்ட் செய்கிறதுக்காக ஒயிட் கலரில் இருக்கிற ஷாம்பு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் இருக்கிற பவுடர் எடுத்துக்கோங்க. நான் ஜான்சன்ஸ் பேபி பவுடர் 1 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கலருக்காக ஃபஸ்ட்டு நான் நீலம் எடுத்திருக்கேன். உஜாலா ஜோட்டு நீலம் தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் கலரில் இங்க் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற என்ன கலர் இங்க் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேசரி பவுடர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பழைய போஸ்டர் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் இதெல்லாம் கொஞ்சமாக இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லோ கலர் வந்து போஸ்டர் கலர் சேர்த்துருந்தேன். க்ரீன் கலர் ஃபுட் கலர் தான் நான் சேர்த்துருக்கேன். லிக்யூட் ஃபுட் கலர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச டார்க் க்ரீனும் ஆல்ரெடி நம்ம போஸ்டர் கலர் கலந்து வச்ச எல்லோ கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு லைட் க்ரீன் கலர் கிடச்சிருக்கு. இப்போது எல்லோ கலரும் ரெட் கலரும் மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு கலர் கிடைக்கும். ஒயிட் கலருக்காக சுண்ணாம்பு இருந்ததுன்னா எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த ஹோம்மேட் பெயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.